வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ. எஸ்பிஓவில் வந்துட்டு மார்க்கெட்டிங் பிளான்ஸ் வந்து நியூவால் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம இப்போ என்ன கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, மார்க்கெட்டிங் பிளான்ஸ் வந்து மூணாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அதோடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் அஸ், இது வந்து என்ன பிஸ்னஸ் கான்செப்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிளான் வேரியன்ட்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளான் வேரியன்ட்ஸ்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நம்ம எப்படி வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி மணியை வந்து ஈஸியாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மூணாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்துட்டு மூணு 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 பார்ட்டாக அதை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. 3 ஜாபாக கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று இண்டிவிஜுவல் மார்க்கெட், தேர்ட் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மூணாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னால் வந்து நோ பேமெண்ட், அதாவது நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ண மாட்டோம். நம்ம எந்த ₹1 கூட நம்ம இதுக்கு வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பே பண்ணாமல், பட் ஏர்னிங் அப் டு மந்த் வந்து நம்ம ₹150 வந்து ஏர்ன் பண்ணலாம். பர் டே வந்து ₹5, பர் டாஸ்க் வந்துட்டு ₹5 ஆட் கொடுக்குறாங்க. டாஸ்க் லிமிட் வந்து பர் டே வந்து ஒரு டாஸ்க் தான். இதில் வந்து ஏர்னிங் அப் டு நம்ம வந்துட்டு 150 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறோம். இது என்னென்னா ஃப்ரீ பிளான் தான். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ₹1 கூட நம்ம இதுக்கு ஆட் பணம் கொடுக்காம நம்ம ஜாயின் பண்ணோம். இது வந்து லைஃப் டைம் வந்து நமக்கு கவரேஜ். லைஃப் டைம் வரைக்கும் நம்ம இந்த ஜாப் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். இது வந்து என்ன கான்செப்ட்னா, டாஸ்க் வந்து என்ன இருக்குன்னா, ஒரு கண்டென்ட் கொடுத்துருவாங்க. நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து அதை வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு ஷேர் கொடுக்கணும், அவ்வளோதான். இது வந்து 500 வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய டாஸ்க் வேல்யூ வந்து 500 ரீச் ஆனோடனே நம்ம வந்துட்டு வித்ட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். இண்டிவிஜுவல் மார்க்கெட், நெக்ஸ்ட் ஒன் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் வந்துட்டு இது என்ன பிளான்னா, நம்ம வந்துட்டு 5,999 வந்து நம்ம பே பண்ணி ஒரு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எஜுகஸ்ட்டில் நம்ம ஒரு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்போ வந்து டாஸ்கோடைய அமௌண்ட் வந்து ₹50 ஆட் ஆகும். பர் டே வந்து ஒரு டாஸ்க்கு தான். இயர்னிங் வந்து, அதாவது மந்த்லி இயர்னிங் வந்துட்டு ₹1,500 நம்ம ஏர்ன் பண்ணுவோம். இதுக்கு வந்துட்டு ரெஃபரல் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளுடைய விருப்பம் தான். நம்ம ரெஃபரல் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். சேம் அதே தான். இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன டாஸ்க்கோ சேம் அதே டாஸ்க்கு தான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் அதே கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இது வந்துட்டு 1,500 வந்து எப்போ நம்ம ரீச் ஆகிறோமோ அப்போ வந்து வித்ட்ரா கொடுத்துக்கலாம். இதில் ஒரு என்ன பெனிஃபிட்னா, நம்ம வந்து நம்ம வந்து எஜுகஸில் வந்து ஒரு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, ₹6,000, அதாவது 5,999 வந்து நம்ம ஒரு கோர்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்துட்டு நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, நமக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஜுகஸில் வந்துட்டு ஒரு கோர்ஸும் நம்ம வந்து கற்றுக்க முடியும். அதே மாதிரி பை மோட் ஷாப்பிங் காமர்ஸ் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதில் வந்து ₹6,000 வர்த்தான வந்துட்டு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. நம்ம அதையும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டோடைய பிளானு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட். சேம் அதே கான்செப்ட் தான். நம்ம வந்து இதே 5,999 வந்துட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது எஜுகஸில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நம்ம எஜுகஸில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி தான் பை மோட் ஷாப்பிங் காமர்ஸ் ஆப்பில் வந்து நமக்கு 6,000 ரிவார்ட் பாயிண்ட்டும் கொடுத்துருவாங்க. நம்ம அதை வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் இதுக்கும் சேம் கான்செப்ட் தான். இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கு என்ன கான்செப்டோ அதே தான். இதுக்கு வந்து டெய்லி பர் டாஸ்க்கு வந்து ₹50 ஏர்ன் பண்ணிக்கலாம். டாஸ்க் லிமிட் வந்து பர் டே பர் டாஸ்க் மட்டும் தான். இதுக்கு வந்து ரெஃபரல் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம வந்துட்டு ரெஃபரல் வந்து 40 கவுண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். நமக்கு கீழே வந்து டவுன்லைனர்ஸ் 40 மெம்பர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்துட்டு ₹1,000 வந்து நமக்கு வந்துட்டு கிரெடிட் பண்ணுவாங்க. ₹1,000 வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு கிரெடிட் ஆகிடும். நம்ம டாஸ்க் வந்து நம்ம கரெக்டாக நம்மளுடைய டவுன்லைனர் வந்து நம்ம டாஸ்க் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு, அதே மாதிரி அவங்க வந்துட்டு எஜுகஸில் ஒரு கோர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணி நமக்கு கீழே மார்க்கெட்டிங், அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராகவோ இல்லைன்னா மார்க்கெட்டிங் அசோசியேட்டாவோ வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரெஃபரல் அமௌண்ட்டாக வந்து ₹1,000 வந்து அதில் கொடுக்குறாங்க.
அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் ரெஃபரல்னால் நம்ம திரும்ப வந்துட்டு அவங்க வந்து ஏதாவது மறுபடியும் ரீபர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு ₹500 மறுபடியும் ஆட் பண்ணுவாங்க. ரெஃபரல் லிமிட் வந்து 40 ரெஃபரல்ஸ் மட்டும்தான். இன்ட்ரோ கமிஷன் வந்து 20% வந்து கொடுப்பாங்க. அதாவது 20% என்னென்னா இது வந்து டெய்லி டாஸ்க்குடைய 20%. இப்போ நமக்கு கீழே டவுன்லைனர் வந்து ஒரு 10 மெம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அவங்க வந்துட்டு ஈச் வந்து அவங்க எவ்ரி வித்ட்ராலையும் நமக்கு வந்துட்டு 20% வந்து டாஸ்க் கமிஷனாக இன்கமாக வந்துடும் அப்படின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர்னிங் வந்து நம்மளுடைய இதுதான் பர் மந்த் வந்து நமக்கு எப்படி நமக்கு டவுன்லைனர் கொண்டு வரோம் அப்படிங்கிறத பொறுத்து தான். இதில் வந்து என்ன பெனிஃபிட்னா டெய்லி டாஸ்க் வந்து நம்ம 1500 பண்ணுறோம். ரெஃபரல் இன்கம் வந்து 10,000 வந்துடும். அதாவது ஒரு நமக்கு கீழே ஒரு 10 மெம்பர்ஸை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அந்த மாதிரி 10,000 வந்து இன்ட்ரோ கமிஷன் வந்து 3,000 கொடுப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரோ கமிஷன் மீன்ஸ் நம்ம கீழே வந்துட்டு ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய இன்ட்ரோ கமிஷன் சேர்த்து நமக்கு கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டிங் அசோசியேட்டுடைய ஜாபு. இப்போ வந்து பிளானை வந்து சேம் அதே கான்செப்ட் தான், 3க்குமே ஒரே கான்செப்ட் தான். நம்ம சோசியல் மீடியாவில் வந்து கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு அதே மாதிரி நம்ம வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டாக இருக்கிறோன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து நம்ம ப்ரமோட் ஆகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டரை வந்து நம்ம ப்ரமோட் ஆகிக்கலாம். ஒரு எஜுகேஷனில் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக வந்து ப்ரமோட் ஆகிக்கலாம். இப்போ வந்து சம்மரி பார்க்க போகிறோம். சம்மரின்னா இப்போ இந்த 3 பிளானுக்கும் நமக்கு எப்படி எந்த பேசிஸில் அமௌண்ட் வருது, நம்ம என்னென்ன நமக்கு என்ன டீட்டெயிலாக வேணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சும்மா சம்மரி மாதிரி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், மார்க்கெட்டிங் அசோசியேட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெய்லி டாஸ்க் இன்கம் வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டெய்லி டாஸ்க் 3லேயுமே இருக்கும். திரும்ப வந்துட்டு ரெஃபரல் இன்கம் வந்துட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இருக்குது, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கும் இருக்குது, அசோசியேட் மார்க்கெட்டும் இருக்குது. லிமிட் வந்து 40 ரெஃபரல் கொடுக்கணும். நம்ம 3லேயுமே 40 ரெஃபரல் கொடுக்கணும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து இன்ட்ரோ இன்கம் கிடையாது. அதே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கும் இன்ட்ரோ இன்கம் கிடையாது. மார்க்கெட்டிங் அசோசியேட்க்கு மட்டும் இன்ட்ரோ இன்கம் உண்டு. ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் வந்துட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது. அதே மாதிரி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கும் கிடையாது. மார்க்கெட்டிங் அசோசியேட்க்கு மட்டும்தான் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் வந்து இருக்குது. இது வந்துட்டு இந்த டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எஜுகேஷனில் நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது என்னென்னா நம்ம வந்துட்டு மார்க்கெட்டராக ஒரு எஸ்பிஓவில் வந்து ஒரு மார்க்கெட்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருப்போம். அதே மாதிரி லேர்ன் பண்ணிப்போம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி நம்ம வந்து எஜுகேஷனில் வந்து லேர்ன் பண்ணிப்போம். அதே போல் பை மோட் இ-காமர்ஸ் அப்ளிகேஷனில் வந்து நமக்கு 6,000 ஒர்த்தான ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கொடுத்துருவாங்க. இதை வந்துட்டு நம்ம வந்து பொருளாகவும் வாங்கிக்கலாம். அவங்க என்ன கண்டிஷன் வைக்கிறாங்களோ நம்ம அதுபடி நம்ம 6,000 வந்து ஒர்த்தானதை நம்ம வந்து வாங்கிப்போம். இதுதான் வந்து அதோடைய பெனிஃபிட்டு. நம்ம இது என்ன பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்டுங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பாயிண்ட்ஸ் டு நோட்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் டு நோட்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எவ்ரி பர்சனும் நம்ம வந்துட்டு 20,000 வந்து ரீச் பண்ணி நம்ம வித்ட்ரா எடுத்ததுக்கப்புறம் ரீபர்ச்சேஸுங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இதில் வச்சுருக்காங்க. ரீபர்ச்சேஸ்னால் இப்போ வந்து நம்ம எப்படி 5,999க்கு வந்துட்டு ஒரு கோர்ஸை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா நம்ம இப்போ இதில் யார் ஜாயின் பண்ணாலும் நம்ம இந்த டீட்டெயில் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணிக்கணும். இதில் வந்து பாயிண்ட்ஸ் டு நோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ அதில் சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா 20,000 நம்ம வந்து ஏர்ன் பண்ணிட்டோம் அப்போ எஸ்பிஓவில் அப்படின்னா திரும்ப வந்து ரீபர்ச்சேஸுங்கிற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரீபர்ச்சேஸ்னால் என்னென்னா நம்ம வந்து ஒரு பர்சன் ஜாயின் பண்ணி 20,000 ஏர்ன் பண்ணிட்டாங்க, திரும்ப வந்து அதே மாதிரி எஸ்பிஓவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா திரும்ப ரீபர்ச்சேஸ் பண்ணணும். எஜுகேஷனில் எப்படி நம்ம 5,999க்கு வந்துட்டு ஒரு கூப்பன் வந்து பர்ச்சேஸ் பண்ணமோ ஒரு மார்க்கெட்டிங் கிளாஸ் வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணமோ அதே மாதிரி அந்த டைமில் அவங்க வந்துட்டு ஒரு
ஸோ அவங்களோட டைப் பண்ண கம்பெனியில் வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த டீட்டெயில் வந்து அந்த டைமில் சொல்லுவாங்க. அவங்க நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து அந்த டைமில் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து சேம் அதே வேல்யூ தான் 5,999க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் அதே மாதிரி தான். பேன் கார்டு வந்துட்டு யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேமில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விட்ராவல் வந்து 24 ஹவர்ஸில் வந்துட்டு நமக்கு கிரெடிட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திரும்ப வந்துட்டு இதில் வந்துட்டு 18 இயர்ஸ்க்கு மேலே தான் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்க தான் ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி தான் எல்லா இதுக்கும் 20% டிடக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதுதான் எஸ்பிஓட மார்க்கெட்டிங் பிளானு. நீங்கள் வந்துட்டு இது எல்லாமே வந்து நானும் ஓரளவுக்கு கிளியராக பண்ணியிருக்கேன். நீங்களும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு கண்டிப்பாக இதை வந்து எல்லாமே ஒரு வேர்ட்ஸ் விடாமல் எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற டவுட்ஸு, இதில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும், எதில் பண்ணணும், டாஸ்க்கு டீட்டெயில் எல்லாமே கிளியராக வந்து தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி அஃபிஷியல் நான் வந்து ஏதாவது ஒரு சிலது சொல்லியிருந்தது கிளியராக தெரியாது இருந்தாலும் உங்களுக்கு வந்து எஸ்பிஓட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அதில் வந்து ஃபுல் டீட்டெயில் பிளானுடைய ஃபுல் டீட்டெயில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த யூடியூப் சேனலில் இருக்கிற அந்த வீடியோவை வந்து நீங்கள் கிளியராக டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளியராக ஒரு 30 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளியராக எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் வந்து வேணும்னா எனக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is the one of the online shopping application now available on Play Store and App Store. BuyMode e-shopping app